வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தீபாவளிக்குள் ரேஷனில் இலவச அரிசி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பரிசு பொருள்கள் அனுப்பதாக கூறி ரூபாய் 13.65 லட்சம் மோசடி செய்த வழக்கில் நைஜீரியாவை சேர்ந்தவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுவிப்பதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லவே முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கூடப்பாக்கம், பத்துக்கண்ணு, பொறையூர், ஊசுடு உள்ளிட்ட பகுதிகளில் எஸ்பி வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தீபாவளிக்குள் ரேஷனில் இலவச அரிசி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி புதுச்சேரியில் சித்தர் சுற்றுலா பயண நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, பேரவைத் தலைவர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷனில் விரைவில் இலவச அரிசி வழங்கப்படும். அதற்கான ஒப்புதலை பெற்று நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி தரப்படும். மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளதால் எங்களுக்கு தேவையான நிதியை எப்போதும் மத்திய அரசு தரும். பிரதமரை எப்போது வேண்டுமானாலும் நாங்கள் சந்திப்போம். புதுச்சேரியில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு கட்டுக்குள் தான் உள்ளது. டெங்கு மட்டுமில்லாமல் இதர காய்ச்சல்களையும் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். கொசு மருந்து தெளிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அனைத்து துறைகளும் தற்போது இணைந்து பணியாற்றுகின்றனர். சுகாதாரத்துறை இயக்குநர் விரைவில் நியமிக்கப்படுவார். மக்களுக்கு தேவையான மருந்து, மாத்திரைகள் அரசு மருத்துவமனைகளில் இருப்பு உள்ளது என்றார். பரிசு பொருட்கள் அனுப்புவதாக கூறி ரூபாய் 13.65 லட்சம் மோசடி செய்த வழக்கில் நைஜீரியாவை சேர்ந்தவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணிடம் மர்ம நபர்கள் பரிசு பொருள்கள் அனுப்புவதாக கூறி இணைய வழியில் ரூபாய் 13.65 லட்சத்தை மோசடி செய்தனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டில் புகார் அளித்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி பெண்ணை ஏமாற்றி மோசடி செய்தவர்கள் நைஜீரியா நாட்டை சேர்ந்த எக்கோ ஒகோ உசேமா ஃபேவர் பெட்ரிக், வயது 55 என்பது தெரியவந்தது. அவர்கள் பெங்களூருவில் தங்கி இருப்பதும் கண்டறியப்பட்டது. வழக்கில் சம்பந்தப்பட்ட எக்கோ ஒகோ தலைமறைவாகிவிட்ட நிலையில் உசேமா ஃபேவர் பெட்ரிக்கை போலீசார் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. விசாரணை முடிந்த நிலையில் உசேமா ஃபேவர் பெட்ரிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 30,000 அபராதமும் விதித்து நீதிபதி பாலமுருகன் தீர்ப்பளித்தார். அரசு தரப்பில் வழக்கறிஞர் கணேஷ் ஞானசம்பந்தன் ஆஜரானார். செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுவித்ததற்காக பிரதமர் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை புறமுதுகிட்டு ஓட செய்து எடப்பாடியாரை தலைமையில் ஆட்சி மலரவும், அதே நாளில் புதுச்சேரியிலும் புரட்சி தலைவியின் புனித ஆட்சி மலர அதிமுகவினர் அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும் என்றும், புதுச்சேரியில் ஆட்சியாளர்களின் துணையோடு கடற்கரை பகுதி கோவில் நிலங்கள் உட்பட விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்யும் நபர்கள் மீது துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், ஊழல் வழக்கில் சிக்கிய ஜாமீனில் வெளிவந்த விசாரணை கைதியான செந்தில் பாலாஜியை சுதந்திர போராட்ட வீரரை போல் சித்தரித்து பட்டாசு வெடித்து திமுகவினர் கொண்டாடுவது ஊழலுக்கு துணை போகின்ற இயக்கம் திமுக என்பது காட்டுகிறது என்றார். மேலும் செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுவித்ததற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லவே விடியா தமிழக முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளார் என குற்றம் சாட்டியுள்ளார். வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கூடப்பாக்கம், பத்துக்கண்ணு, பொறையூர், ஊசுடு உள்ளிட்ட பகுதிகளில் எஸ்பி வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் நேற்று மதியம் டீ கான்ட்ராக்டர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதன் குற்றவாளிகளை பிடிப்பதற்காக போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் எதிரொலியாக நேற்று இரவு வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கூடப்பாக்கம், பத்துக்கண்ணு, பொறையூர், ஊசுடு
ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் எஸ்பி வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா மற்றும் கிரைம் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பொது இடங்களில் மது அருந்துபவர்கள், சந்தேகத்துக்கு இடமாக செல்லும் வாகன ஓட்டிகள் ஆகியோர்களிடம் விசாரணை நடத்தினர். மேலும் கொலை குற்றவாளிகளை பிடிக்கும் முயற்சியிலும் தொடர் சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் தடுக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். போலீசாரின் இந்த அதிரடி சோதனையால் அப்பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது. இளநிலை மற்றும் மேல்நிலை எழுத்தர் பதவிக்கு காத்திருப்பு பட்டியலில் இருந்த 23 நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட இளநிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் 131 பேர்களும், இளநிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் 255 பேர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களில் சிலர் அப்பணியில் சேராததால் தற்போது காத்திருப்போர் பட்டியலில் இருந்து 20 நபர்களுக்கு இளநிலை எழுத்தர் பதவிக்கும் மற்றும் 3 நபர்களுக்கு மேல்நிலை எழுத்தர் பதவிக்கும் இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி பணி ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் செயலர் கேசவன், சார்பு செயலர்கள் கண்ணன், ஜெயசங்கர் மற்றும் துறை அலுவலர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இந்த ஆண்டில் சைபர் கிரைம் மோசடியில் 3712 புகார்கள் பெறப்பட்டு ரூபாய் 8,71,53,179 ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் மீட்கப்பட்ட ரூபாய் 60 லட்சம் மதிப்பிலான செல்போன்களை சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உரியவர்களிடம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் பெறப்பட்ட புகார்களின்படி இந்த ஆண்டில் ஆன்லைன் மோசடி இழப்புத் தொகை 35,17,96,143 ரூபாய். இதில் ரூபாய் 8,81,53,179 ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் 47 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். கடந்த 3 மாதங்களில் ரூபாய் 60 லட்சம் மதிப்புள்ள 250 மொபைல் போன்கள் மீட்கப்பட்டுள்ளன. இவை சம்பந்தப்பட்டவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இணைய மோசடியில் ஈடுபட்ட 300 மொபைல் எண்கள் தடுக்கப்பட்டுள்ளன. மேலும் லாஸ்பேட்டையை சேர்ந்த கோகிலா போலி முதலீட்டு இணையத்தில் 18,04,556 ரூபாயை இழந்தார். இதில் 8 பேர் கைது செய்யப்பட்டு 6 சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன என்றார். புதுச்சேரி சேதராப்பட்டு பெரிய ஏரியை மழை காலத்திற்கு முன்பு தூர்வார அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டில் பெரிய ஏரி உள்ளது. இந்த ஏரியை சரியாக தூர்வாராததால் கடந்த 6 மாதத்திற்கு மேலாக ஆகாய தாமரை பாசிகள் வளர்ந்து ஆக்கிரமித்துள்ளன. இதனால் தண்ணீர் மாசடைந்து வருகிறது. இந்த தண்ணீரை விவசாயத்திற்கும் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு மிகவும் மோசமாக உள்ளது. இதற்கிடையே சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளின் கழிவுநீர் இந்த பெரிய ஏரியில் விடப்படுவதால் கூவமாக மாறுகிறது. இதனால் அடிக்கடி மீன்கள் ஏரியில் செத்து மிதக்கின்றன. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து சேதராப்பட்டு பெரிய ஏரியை மழை காலத்திற்குள் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு 11.5 கோடி செலவில் புதிதாக வாங்கப்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவியை அமைச்சர் திருமுருகன் பார்வையிட்டு இயந்திரம் குறித்து கேட்டறிந்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் அதிநவீன சிகிச்சைக்கான கருவிகள் ஏதும் இல்லாததால் காரைக்கால் மக்கள் விபத்து உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தஞ்சாவூர் அல்லது புதுச்சேரியை நோக்கி செல்ல வேண்டிய சூழல் இருந்து வந்த நிலையில் இங்கு அதிநவீன ஸ்கேன் கருவிகளை நிறுவ பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அமெரிக்காவிலிருந்து ரூபாய் 11.5 கோடி செலவில் அதிநவீன எம்ஆர்ஐ ஸ்கேன் வாங்கப்பட்டது. இதனை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நிறுவும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியை அமைச்சர் திருமுருகன் நேரில் பார்வையிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரம் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு 2 எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் 23 கோடி செலவில் வாங்கப்பட்டதாகவும் இதில் காரைக்காலுக்கு 11.5 கோடி எனவும் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரம் செயல்பாட்டுக்கு வர 40 நாட்கள் கால அவகாசம் தேவைப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். பின்னர் சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே மற்றும் மேமோகிராம் புற்றுநோய் கண்டறியும் கருவி இயந்திரங்கள் வாங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார்.
புதுச்சேரியில் மறைந்த அதிமுக முன்னாள் அவைத் தலைவர் பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழாவில் பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் ஏழை எளிய மாணவர்கள் மக்களுக்கு சைக்கிள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். புதுச்சேரி அதிமுக முன்னாள் அவைத் தலைவர் மறைந்த பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி பிரம்மன் சிலை அருகில் நடைபெற்றது. மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில கழக செயலாளர் அன்பழகன், அம்மா பேரவை செயலாளரும் முதலியார் பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு விலை மதிக்கத்தக்க 5 சைக்கிள்களும், ஏழை சலவை தொழிலாளி 3 பேருக்கு சலவை பெட்டியும் மற்றும் ஏழை எளியவருக்கு 3 தையல் மெஷின் மற்றும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு டிஜிட்டல் கை கடிகாரம் மற்றும் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சேலையும் வழங்கப்பட்டது. மேலும் தொகுதி கழக நிர்வாகிகளுக்கும் அதிமுக உரிமை உறுப்பினர் கார்டும் வழங்கப்பட்டது. தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம், நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார், முன்னாள் எம்எல்ஏ ராஜாராம், மாநில இணை செயலாளர் வீரம்மாள், மாநில துணை செயலாளர் நாவுக்கரசு, PL கணேசன், குமுதன், அம்மா பேரவை செயலாளர் சுத்துக்கேணி பாஸ்கர், மாநில துணை செயலாளர் கணேசன், கிருஷ்ணமூர்த்தி, நாகமணி, அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாப்புசாமி, தொகுதி தலைவர் ராஜேந்திரன் உள்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவில் பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேந்தனத்தம்பேட் பகுதியில் ரூபாய் 17,80,000 மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை அமைச்சர் சரவணன்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேந்தனத்தம்பேட் பகுதியில் சுமார் 150 மீட்டர் நீளத்திற்கு சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை ரூபாய் 17,80,000 மதிப்பீட்டில் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் நிதி உதவி பெற்று பேட்கோ மூலம் அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், பேட்கோ மேலாண் இயக்குநர் சிவக்குமார், உதவி பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முகுந்தன், ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்துரத்தினம் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற போக்குவரத்து விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி கலந்து கொண்டு போக்குவரத்து விழிப்புணர்வு தொடர்பான கையேட்டை வெளியிட்டார். புதுச்சேரி கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள முத்துரத்தினம் உயர்நிலைப் பள்ளியில் போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி தாளாளர் சுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் SP மோகன்குமார், இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் திரிபாதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பான கையேட்டை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் போக்குவரத்து போலீசார் கலந்து கொண்டனர். காரைக்கால் மேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பக்ரிசாமி பிள்ளை அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கழிவு மேலாண்மை, சந்திராயன் 3 படைத்த சாதனை, மனித உடல் மண்டலங்களின் செயல்பாடு உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் சார்ந்த மாணவர்களின் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மாணவர் ஒருவர் செய்திருந்த நுண்ணோக்கி காண்போரை கவரும் விதமாக இருந்தது. இக்கண்காட்சியை திருவேட்டக்குடி அரசு உயர்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கோ ராஜு நடுவராக இருந்து படைப்புகளை பார்வையிட்டார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் K கண்மணி தலைமையில் நடைபெற்ற இக்கண்காட்சியை அறிவியல் ஆசிரியர்கள் சுந்தரமதி மற்றும் வினோத் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் பல்வேறு அறிவியல் படைப்புகளை காட்சிக்கு வைத்திருந்தனர். இதர மாணவர்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு அதன் தொழில்நுட்பம் குறித்து கேட்டறிந்தனர். ஓய்வூதியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பயண சலுகைகளை மீண்டும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு சங்கங்களை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் 8வது ஊதிய குழுவை அமைக்க வேண்டும், ஓய்வூதியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பயண சலுகைகளை மீண்டும் வழங்க வேண்டும், ஓய்வூதிய மாற்றத்தை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
சாலைகளில் வைக்கும் சட்டவிரோத பேனர்களை முறைப்படுத்தும் வகையில் பல்வேறு அதிரடி முடிவுகளை எடுத்த புதுச்சேரி நகராட்சி வரைவு விதிகளை வெளியிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி புதுச்சேரி நகர சாலைகளில் பேனர்களை வைப்பதை ஒழுங்குபடுத்த புதுச்சேரி நகராட்சி முடிவு செய்துள்ளது. இதற்காக வரைவு விதிகளை பல்வேறு திருத்தங்களுடன் கொண்டு வந்துள்ளது. பேனர்கள் அச்சடிக்கும் போது அதன் கீழ்ப்பகுதியில் பேனர் அனுமதி அளிக்கப்பட்ட நாள், அனுமதி எண், அனுமதி அளிக்கப்பட்ட அளவின் விவரம் மற்றும் அனுமதி வழங்கப்பட்ட கால அவகாசம், பேனர் தயார் செய்த கடையின் பெயர் கட்டாயம் இடம்பெற வேண்டும். நகராட்சியின் அனுமதி பெறாத பேனர்களை அச்சடித்தால் பிரிண்டிங் கடைகளில் வர்த்தக உரிமம் ரத்து செய்யப்படும். அரசு அனுமதியுடன் சாலையில் விளம்பர தட்டி வைக்கும் நிறுவனங்கள் 3ஆம் நபர் காப்பீடு திட்டம் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என புதிய விதிகளில் அதிரடியாக தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பேனர்கள் கட்டடம், நிலம், மனைகளில் இருந்தால் அந்த விளம்பரத்தை அகற்றிவிட்டு அதற்கான செலவும் தனியார் நிலம் மற்றும் குத்தகைதாரர் உட்பட நிலத்தின் உரிமையாளர்களிடமிருந்து அல்லது ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், சேந்தநத்தம் ஆகிய பகுதியில் உள்ள அங்கன்வாடியில் சமூக நலத்துறை மூலம் முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகளை அமைச்சர் சரவணன்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் முதியோர் ஓய்வூதியம் பெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேந்தநத்தம் அங்கன்வாடி மையம், கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், கோனேரிக்குப்பம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகளை வழங்கினார். இதில் சமூக நலத்துறை அதிகாரிகள் மற்றும் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தீபாவளிக்குள் ரேஷனில் இலவச அரிசி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பரிசு பொருள்கள் அனுப்பதாக கூறி ரூபாய் 13.65 லட்சம் மோசடி செய்த வழக்கில் நைஜீரியாவை சேர்ந்தவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுவிப்பதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லவே முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கூடப்பாக்கம், பத்துக்கண்ணு, பொறையூர், ஊசுடு உள்ளிட்ட பகுதிகளில் எஸ்பி வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை பணியில் ஈடுபட்டனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.